நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில வாழாம, எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்தையும், கடந்த காலத்தையும் நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நெனச்சோம் அப்டின்னா, பலவிதமான வியாதிகள் கூட நமக்கு வந்துரும். ஒரு மனுஷனா நம்ம வாழும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, கையில நம்மகிட்ட இன்னைக்கு என்ன இருக்குதோ, அத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழ பழகணும். அதாவது நிகழ்காலத்தில உங்க கையில என்ன இருக்குதோ, அத வச்சுட்டு நீங்க மகிழ்ச்சியா இருக்க பழகணும். எதிர்காலத்தில நல்லதே நடக்கும் அப்டின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். அதே மாதிரி கடந்த காலத்த பத்தி சிந்திக்கிற அந்த துயரமான சம்பவங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த கடந்த காலத்த மறக்க பழகணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் ஒரு மனிதனால சிறப்பா இயங்க முடியும். எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்தையே நெனச்சுக்கிட்டு இருக்கிறது, கடந்த காலத்தில நம்ம செஞ்ச தவறுகளையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் எதிர்காலம் என்ன ஆயிடுமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது 2யும் நம்ம மைண்ட்ல இருந்து முதல்ல வெளியேத்தணும். அப்போ கடந்த காலத்தையும் நம்ம வெளியேத்தணும், எதிர்காலத்தையும் வெளியேத்தணும். இது 2யும் வெளியேத்திட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிகழ்காலத்தில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும். சரி நான் நிகழ்காலத்தில மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். ஆனா நிகழ்காலத்தில எனக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குதே! அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நிகழ்காலத்தில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனா அந்த நிகழ்காலத்தில இருக்கிற பிரச்சனைகள நீங்க தைரியமா எதிர்கொள்ள பழகணும். நீங்க கடந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் மறந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே அந்த சக்தி கிடைக்கும். நிகழ்காலத்தில தைரியமா எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு வலிமை உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் சொன்னது தான் வெற்றியின் ரகசியமே. ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா, அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு முந்தின நாள் நடந்த அந்த ஒரு துயரமான சம்பவங்கள்லயோ, இல்லாட்டினா அவனுடைய தோல்விகள்ல இருந்தோ அவன் மீண்டு வரணும். அத அவன் மறக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்த நெனச்சும் பயப்படக்கூடாது. இந்த 2யும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரு மனுஷனால நிச்சயமா நிகழ்காலத்தில எதிர்த்து போராட முடியும். அவனால எதிர்த்து போராடி வெற்றி அடையவும் முடியும். ஸோ வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வெற்றியின் ரகசியம். நிகழ்காலத்தில வாழ்றது. கடந்த காலத்த இழுத்து மூடணும். எதிர்காலத்த பத்தியும் நினைக்காம இருக்கணும். இன்னைக்கு தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்றத நல்லா உணர்ந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அ அவங்கள நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்கள டெத்து நோக்கி வரை கூட கொண்டு போயிருக்குது. இந்த மாதிரியான சிந்தனைகள். அதாவது எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்திலேயே உழல்றது. எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்த நினைச்சே பயப்படுறது. இந்த மாதிரியான இந்த சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர ஈவன் ஒரு டெத் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அதாவது அவங்கள ஒரு சூசைட் கூட கமிட் பண்ண வைக்கிற அளவுக்கு போயிருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து அந்த கடந்த கால நினைவுகளையே நினச்சுக்கிட்டு இருக்கிறதும், எதிர்காலத்த பத்தி பயந்துகிட்டே இருக்கிறதும் தான் காரணம். அது 2யும் தூக்கி எறிஞ்சிட்டு, நிகழ்காலத்தில ஆ நமக்கு கிடைச்சது போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட முயற்சிகள நம்ம செய்வோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. தைரியமா இருப்போம். பயப்படக்கூடாது. அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட்ல வாழ்க்கை பாதைய நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமா அ அந்த ஒரு சூசைட நோக்கி போகாம, துணிச்சலோட வாழ்க்கைய வாழ்ந்து, வெற்றியாளரா மாறுறதுக்கான ஒரு வழி நிச்சயமா கிடைக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்த பத்தி ஏன் நம்ம கவலைப்படணும்? நாளைய தினத்த பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, இப்பயணமே பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையானது கிடையாது. யாருக்குமே இது நிலையானது கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நாளைக்கு இருப்போமா இல்லையான்னே தெரியாது. இந்த உலகமே அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே அ உங்களுக்கே தெரியும். இத நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் இத நீங்க ஒவ்வொரு மொமெண்ட்லயும் லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும். இந்த மாரி பிரச்சனைகளா வரும்போது, இந்த பிரச்சனைகளே நிலைக்கப் போறது கிடையாது. ஏன்னா, இந்த பயணமே நிலைக்கப் போறது கிடையாது. யாருக்குமே இந்த பயணம் நிலைக்கப் போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது, நான் ஏன் பிரச்சனைகள கண்டு பயப்படணும்? நான் பயப்பட போறது கிடையாது. நான் துணிஞ்சு நிலையில்லாத இந்த பிரச்சனைகள சந்திப்பேன். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்கள எந்த ஒரு சக்தியாலயும் வீழ்த்திற முடியாது. அதேமாரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பிளான் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நாளைய பத்தி நம்ம சிந்திச்சு தான் ஆகணும். அதாவது கவல தான் படக்கூடாதே ஒழிய, சிந்திக்காம இருக்க முடியாது. நாளைய பத்தி சிந்திக்கலாம். நாளைக்கு நம்ம ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அதுக்கு படிச்சு தான் ஆகணும். அத பத்தி நம்ம திங்க் பண்ணி தான் ஆகணும். ஆனா, அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவோமோ, ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும்? இப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு எதிர்காலத்த நெனச்ச அந்த ஒரு பயத்த தான் விட சொல்றேன். ஸோ பிளான் பண்ணுங்க. ஆனா வொரி பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்திலே உழன்றுகிட்டு இருக்கிறவங்க, அதே மாரி எதிர்காலத்த நினைச்சு பயப்படுறவங்களுக்கு நிச்சயமா வியாதிகள் வந்துகிட்டே இருக்கும்.
வியாதிகளை வந்து தடுக்கவே முடியாது. வியாதிக்கான ஒரு மூல காரணமே பயம்தான். எதிர்காலத்தை நினச்சி பயந்துகிட்டே இருக்கிறது, கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மைண்டு அந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே ஒரு கவலைக்குள்ளே இருக்கும்போது வியாதிகள் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அப்போது இந்த வியாதிகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் வாழ பழகணும். கடந்த காலத்தை மறக்க பழகணும். அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கணும். இன்றைக்கி இருந்து நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு நல்ல பதிவோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.